ஸ்டார்ட் பண்ணிடலாம். அஜெண்டா ஸ்லைட். நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு பக்தி சங்கல்பம். ஸோ போன வாரம் ரொம்ப அழகா ஒரு செஷன் நடந்தது கபாலீஸ்வரர் கோவில்ல. அதோட தொடர்ச்சியா we are continuing the learnings and 169th வீக்ல இந்த வாரம் அஜெண்டா வந்து ஒரு ப்ரேயர் ஃபாலோட் பை ஒரு திருக்குறள் அண்ட் கெஸ்த க்ஷேத்திரம் செக்மெண்ட் இருக்கு. ஸோ போன வாரம் நம்ம புதுசா லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்பம் கத்துக்க ஆரம்பிச்சோம். அதோட கண்டினியூவேஷன், அதுக்கப்புறம் கனகதாராஸ்தவம் அதோட கண்டினியூவேஷன். இது ரெண்டும் பேரலா நடக்கும் இந்த கிளாஸ்ல. அதுக்கப்புறம் முருகன். அதுதான் வந்து இந்த வாரத்துக்கான அஜெண்டா. பிரேயர் அண்ட் திருக்குறள் யார் சொல்லணும்னு சொல்லுங்க கௌரி. அவளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரிஷ்விகா இல்ல, பிரீதா பிரமோத் மேம் ஆரம்பிச்சு. நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். பிரேயர் நீங்க 2 times நீங்க சொல்லிடுங்க. பக்கத்துல வந்து அடுத்த ஸ்லைட். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஓவர் டு பாலு. திருக்குறள். ஸோ வாரம் இந்த வாரம் ஒரு குறளில் ஒரு குறள் பார்த்துன்னு வரோம். அதில் இந்த வாரம் 9வது குறளா 9வது குறள் ஃப்ரம் பொறை அழுக்காராமை அதிகாரம். பொறையுடைய மீன் வந்துட்டு பொறாமை இல்லாமை, பொறாமை இருக்கக்கூடாது, அழுக்காறு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அதிகாரத்தில் 9வது குறள். இது வரைக்கும் இந்த 8 குறளில் வந்து we have seen the attributes or இந்த பொறாமை இருந்தால் அது எப்படி வந்து ஒருத்தனுக்கு அது கேடு தரும் அப்படின்ற அந்த விஷயங்களை பார்த்தோம். அதே விதத்தில் வள்ளுவரும் ஒரு சில நேரத்தில் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அனாமலிஸ் பற்றி பேசுகிறார். இந்த சயின்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவாள், விச் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் தி நார்மல் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. எப்பயுமே இப்படி தான் இருக்கும், ஆனால் சில நேரத்தில் அது வந்து கொஞ்சம் மாறி அமையும். அது எதனால் அப்படின்னு வந்து பெரியவர்கள் சான்றோர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாளாம். ஸோ இந்த 9வது குறளை பார்த்துட்டு அதனுடைய மீனிங் பார்க்கலாம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் பிரீதா மேம் நீங்க திருக்குறளும் கண்டினியூ பண்ணிப்பீங்க. சரி, நான் சொல்றேன். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் வந்துட்டாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அவ்வே நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் நினைக்கப்படும். எஸ், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அவ்வே நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். சொல்லுங்க. அவ்வே நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். எஸ். ஸோ 2 விஷயத்தை சொல்றார் வள்ளுவர். அவ்விய நெஞ்சத்தானுடைய ஆக்கம். அவ்விய நெஞ்சத்தான் அப்படின்னா கோட்டம் இருக்கிற நெஞ்சத்தை உடையவன், ஆர் பொறாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை உடையவன், ஜெலசி
ஸோ இந்த ஜெலசி வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன், ஒன் ஹூ இஸ் ஜெலஸ், அவன்கிட்ட என்ன இருக்கான்? அவன்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, ஆக்கம் இருக்கு. இது ஒரு அனாமலி. இப்படி ஒரு பொறாமையை வச்சுட்டு இருக்கிறவன் கையில் அவனுக்கு நிறைய செல்வம் இருக்கு, அவனுக்கு எல்லாமே இருக்கு. இன்னொருத்தன் யாரு அப்படின்னா செவ்வியான் கேடு. கேடுன்னா என்ன அர்த்தம்? யாரு வேணா பதில் சொல்லாமே. கெடுதல் கெடுதல் நினைக்கிறேன். கெடுதல் as usual, கரெக்ட். செவ்வியான் கேடுன்னா நல்லவன், நல்லா இருக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொறாமை நெஞ்சத்து இல்லாமல் ஒரு நல்ல ஒழுக்கமுடையவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு கேடு நடக்கிறது. இது ரெண்டும் வந்து அப்நார்மாலிட்டி தானே ரெண்டுமே. ஒருத்த பொறாமப்படுறான்றவன அவன்கிட்டயே வந்து செல்வம் இருக்கு, இன்னொருத்தன் வந்து நல்லாவே இருக்கா சார், ரொம்ப நல்ல பையன், நல்லா இது பண்ணுறவன், ஆனால் அவனுக்கு பார்த்தனா அவன் வறுமையிலேயே இருக்கான், அவனுக்கு ஒரு கேடு வந்துகிட்டே இருக்கு. இது 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 வந்து நினைக்கப்படும்னு சொல்லும் பொழுது என்ன இது, வாட் இஸ், இப்படி இருக்கிறவாளுடைய இதை வந்து ஏன் நினைக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் நான் வந்து பரிமேலழகர் அப்படின்றவருடைய உரைக்கு போனேன். அவர் சொல்கிறார், நினைக்கப்படும்ன்றதுக்கு மீனிங் அவர் வந்து ஆராயப்படும் அப்படின்னு வார்த்தை போடுறார். சான்றோர்கள்லாம் வந்து இந்த பெரியவாள்லாம் வந்து நினச்சி பார்ப்பாளாம், இவன் வந்து இவனுக்கு வந்து பார்த்தா அவன் ஒரே பொறாமையில் பொங்குறவன், ஆனால் அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஐயோ, இன்னொருத்தன் பார்த்தா ரொம்ப நல்லவன் ஆனால் அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரியும் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். அதை வந்து சான்றோர்கள் வந்து ஆராய்ஞ்சு பார்ப்பாளாம். ஏன் ஆராய்ஞ்சு பார்ப்பா, எதை வச்சு ஆராய்ஞ்சு பார்ப்பா அப்படின்னா, அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை போடுறார் பரிமேலழகர், இதெல்லாம் உளவாயின் அவை ஆராயப்படும் அப்படின்னு போடுறார். அதாவது ஜென்ரலாக அப்படி இருக்காது, அப்படி சப்போஸ் இருந்து தொலைச்செடுத்து அப்படின்னா அதை வந்து அவை உளவாயின், அதாவது செம்மையுடையவனது கேடும் உளவாயின் அவை ஆராயப்படும். யாரால் ஆராயப்படும் அப்படின்னா சான்றோர்கள்னால ஆராயப்படும். என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, இவன் செய்த முன்வினை பயனாக இது வந்திருக்கு அப்படின்னு அவன் வந்து ஒரு 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 டேக் எடுத்துப்பா. இவன் வந்து இந்த இடத்துல அவன் வந்து இது பண்ணலை, ஆனால் அவன் பண்ண ஏதோ ஒரு முன்வினை பயனால அவனுக்கு இது கிடைச்சிருக்கு, இந்த ஜென்மாவில் அவன் பண்ண விஷயத்தினால கிடைக்கல அப்படின்னு அவன் வந்து ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு வருவா அப்படின்னு சொல்கிறார். இது பரிமேலழகர் உரை. இந்த பரிமேலழகர் உரையிலேயே அவர் வந்து சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுறார். கோவலனும் கண்ணகியும் வந்து கோவலனுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்கிறார் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள். அப்படிப்பட்ட கோவலனும் கண்ணகியும் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காளாம் ஒன்றுமே இல்லாமல். அப்போது ஒரு 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 பாடல் சொல்கிறார், இம்மை செய்தன யானறி நல்வினை உண்மை பயன்கொள் ஒரு தனி உழந்து இத்திருத்தகு மாமணி கொழுந்துடன் போந்தது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவன் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நல்லது தான், ஆனால் வந்து ஒரு இடத்துல கூட அவன் வந்து ஒரு தப்பு பண்ணா, இவனுக்கு வந்து ஒரு கேடு வரும்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஒரு கேடு வந்துடுத்து. அது எதனால் அப்படின்னா இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அப்புறம் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி அவன் செய்த பழவினையின் காரணமாக வந்திருக்கு, அவனுடைய முற்பிறவியின் பயனாக அது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது சிலப்பதிகாரம். இது நான் கொஞ்சம் இன்னொரு பட்டினத்தார் பாடல் ஒன்று பாடுவோம். என் செயலாவது யாதொன்றும் இங்கில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன், இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. ஸோ பட்டினத்தார் வந்து சொல்கிறார், என்னுடைய செயல் இதுன்னு எனக்கு வந்து கிடையாது, அதெல்லாம் உன்னோடைய செயல்தான் தெய்வத்தை பார்த்து சொல்கிறார். அது வந்து உணர்ந்துட்டேன் நான்,
இந்த உடம்புல நான் வந்து ஏன் பிறந்தேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா, அது நான் முன் செய்த தீவினையின் பயனாக நான் வந்து பிறந்திருக்கேன் போல் இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. இந்த உடம்பு எடுத்த இந்த காரணமே என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் செய்த தீவினையின் பயனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார். அவரே சொல்றார். இப்போ நம்மளாம் ஏமாத்திரம். இந்த மாதிரி அனாமலிஸ் வந்து இது சான்றோர்கள்னால ஆராயப்பட்டு அது வந்து பழவினையின் காரணமாக வந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஆராய்ச்சியின் பயனாக அவ வந்து சொல்லுவா அப்படின்னு பரிமேலழகரும் சொல்றார். வள்ளுவர் அப்படிதான் சொல்றாருன்னு சொல்றார். ஸோ அதனால தான் வள்ளுவர் சொல்றார், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதுதான் இந்த 9வது குறள். ஸோ இந்த குறளை ஒரு தடவை சொல்லிடுங்க. வில் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக் செக்மெண்ட். ഞാൻ ഓക്കെ. അവിയ നെഞ്ചത്താൻ ആക്കമും செவியான் கேடும் நினைக்க பாடும். சூப்பர். எஸ். ஸோ போன வாரம் கெஸ்த க்ஷேத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்த கெஸ்த க்ஷேத்திரத்தினுடைய க்ஷேத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அபிராமவல்லி, அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில், திருக்கடையூர். அமிர்தகடேஸ்வரர் இதுதான் சொல்லுவோம். ஆமாம், காலசம்ஹார மூர்த்தியாக இருக்கிற சிவபெருமானங்க. ஸோ இந்த கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போது கிரிஜா மாமிகிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இந்த வாரத்தினுடைய கெஸ்த க்ஷேத்திரத்துக்கு போகும். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். அருள்மிகு அபிராமி அம்பிகை சமேத அமிர்தகடேஸ்வரர் உரையும் ஸ்தலம் திருக்கடையூர், நாகை மாவட்டம், மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கிறது. பிரம்மனும் அகஸ்தியரும் வணங்கிய சிவஸ்தலம். ஆண்டுதோறும் திருமணம் நடக்கும் கோவில். நாள்தோறும் நிருத்யுஞ்ச ஜபம் ஜபித்து மூர்க்க தாய் தந்தையருக்கு கஷ்யப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் எல்லாம் நடத்தி மகிழும் குடும்பங்கள் பிரகாரத்தில் மேளம் முழங்க மாலைகளுடன் வலம் வரும் காட்சி காண மிகுந்த மகிழ்ச்சியை தரும். கோ பூஜையும் கஜ பூஜையும் செய்து வேத விற்பன்னர்கள் மிருத்யுஞ்ச ஜபம் ஜபித்து புனித கலச நீரால் ருத்ரம் ஜபித்து தாய் தந்தையருக்கு அபிஷேகம் செய்ய, குழந்தைகள் வணங்கி சுற்றம் சூழ நடத்தும் வைபவம் காண கண்கோடி வேண்டும். நஞ்சுண்ட சிவன் இங்கு எப்படி அமிர்த கடேசரானார் பார்க்கலாமா? ஆயுளை வழங்கும் இத்தலம் ஏன் சிறப்பு பெற்றது? தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது காமதேனு, கற்பக விருட்சம், மகாலட்சுமியுடன் அமிர்த கலசமும் மேலே வந்தது. அமிர்தம் உண்டால் தீர்க்காயுள் அல்லவா? திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார். அசுரர்களுக்கு கிடைக்க வேண்டாமே என்று நினைத்த பிள்ளையார் அந்த கலசத்தை எடுத்து பூமிக்குள் ஒளித்து வைத்து விட்டார். அதுவே அமிர்த கடேஸ்வரம் என்றாகி இந்த ஸ்தலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எனவே ஆயுள் வழங்கும் வல்லமை பெற்றுவிட்டது. உற்றவர் காலசம்ஹார மூர்த்தி அம்பிகை பாலாம்பாள். பிள்ளையார் கள்ளவாரண பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது. தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி. தலவிருட்சம் வில்வம், ஜாதி மல்லி மார்க்கண்டேயரால் நடப்பட்டது. அஷ்ட வீராஷ்ட ஸ்தலங்களில் இது 8வது ஸ்தலம். இங்கு தேவாரம் பாடியவர்கள் 3: அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர். நாயன்மார்களுள் காரி நாயனார், குந்திலிக நாயனார் அவதரித்த ஸ்தலம். தங்கும் விடுதிகள் உள்ளன. நீங்கள் முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்து கொண்டால் இங்கு வந்து உங்கள் இல்ல விழாக்களை நடத்தி கொள்ளலாம். இங்கு கார்த்திகை சோமவாரம் விசேஷம். 1008 சங்காபிஷேகம் மிக விசேஷமாக நடக்கும். சோழ பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது என கல்வெட்டுகள் கூறுகின்றன. நடை திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. இங்கு நடைபெற்ற 2 வரலாறுகள் மிக பிரபலம். நான் எல்லோரும் அறிந்ததுதான், சுருக்கமாக சொல்லுகிறேன்.
16 வயதுதான் ஆயுள் என்று விதிக்கப்பட்ட மார்க்கண்டேயனை யமன் துரத்தியதும் அவன் சிவபெருமானை கட்டி கொண்டு கதற காலசம்ஹாரமூர்த்தி யமனை வென்று உனக்கு தீர்காயுள் என்று சொல்லி மார்க்கண்டனேயே நீ என்றும் 16ஆக இரு என்று வாழ்த்திவிட்டார். அபிராமி பட்டர் அம்பாளின் பூஜையில் மெய்மறந்த இருக்கையில் தஞ்சை மன்னன் அவரிடம் வந்து இன்று என்ன திதி என்று கேட்க அன்று தை அமாவாசை, ஆனால் அபிராமியை பூஜித்த மகிழ்ச்சியில் அவர் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். மன்னன் கோபம் கொண்டு இன்று இரவு நிலவு வர வேண்டும் வானத்தில், இல்லாவிட்டால் உனக்கு மரண தண்டனை என்று சொல்லிவிட்டார். தன் பக்தனுக்காக தன் காதணியை காதில் இருந்த தாடங்கத்தை எடுத்து விண்ணில் வீசி நிலவு போல் ஒளிரச் செய்தாள் அபிராமி. இப்படி இருவர் மரணத்தை வென்றதால் இத்தலம் ஆயுள் வழங்கும் சிறப்பு பெற்றது. அபிராமி அந்தாதி பிறந்ததும் இப்படித்தான். இங்கு நடக்கும் வழிபாடுகளின் அடிப்படை என்ன என்று பார்க்கலாமா? ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருப்பது போல் பஞ்சாங்கத்தில் 60 வருடங்கள் இருக்கின்றன. நாம் பிறந்த வருடம் மறுபடியும் 60 வருடம் கழித்து வரும். அதை சஷ்டி அப்த பூர்த்தி என்கிறோம். நம் மரபு தந்தை வழி சமுதாயம். எனவே தந்தையின் வயதுதான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தந்தைக்கு 60 வயது ஆகும்போது சஷ்டியப்த பூர்த்தி, 70 வயது ஆகும்போது பீமரத சாந்தி, 80 வயது ஆகும்போது சதாபிஷேகம். 80 வயது என்ன சிறப்பு என்று கேட்கிறீர்களா? பித்தா பிறை சூடி பெருமானே என்கிறோம் ஈஸ்வரனை. பராசக்தியும் பிறை சூடி கொண்டிருந்தார். ஒருவர் 80 வயதுக்கு மேல் வாழ்ந்தால் அவர் தம் வாழ்நாளில் 1000 பிறைகளை பார்க்கலாம். எனவே நம் தந்தை 1000 பிறை பார்த்தாரே என்ற மகிழ்ச்சியில் அவருக்கு குடும்பம் சதாபிஷேகம் செய்கிறது. நம் முன்னோர்கள் கற்பித்தவை எல்லாம் அர்த்தம் உள்ளவைதான். எனவே இத்தகைய விழாக்களுக்கு சென்று பெரியவளை வணங்கி ஆசை பெறுவது நம் மரபு. அகிலமெல்லாம் ஆளும் அபிராமி ஆயுள் நமக்களிப்பாள். நமஸ்காரம். சூப்பர் மாமி, வெரி நைஸ். மாமி, அந்த பிள்ளையாருக்கு என்ன பேர் சொன்னேன் நீங்க? கள்ளவாரன் பிள்ளையார். ஏன்னா அவர் அமர்ந்த திருடின்னு வந்து ஒழிச்சு வச்சால அந்த ஊர்ல மட்டும் அவருக்கு கள்ளவாரண பிள்ளையார் பேர். போன வாரம் உங்களை மிஸ் பண்ண மாமி, அங்க லைவ் இதுல நீங்க வந்து நல்லா இருந்துக்கும் ரொம்ப. ஆமா, நான் ஊர்ல இல்ல, அதனால வரல. புரிஞ்சது, சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. சூப்பர், நிறைய விஷயம். Thank you for giving this opportunity. நான் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. ஆக்சுவலா எனக்கு 60ஆம் கல்யாணம் அந்த கோயில்ல தான் நடந்தது. ஸோ இது போன வாரத்துக்கு முன்னாடி பார்த்த கெசக்ஷேத்திரத்தில் இது அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் கோவில், திருக்கடையூர். ஸோ இதில் என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியல, இந்த காலத்தில் ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுது இந்த இடம். இப்போ எல்லா கோயிலுமே கமர்ஷியல் ஆகிடுது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. சிதம்பரத்தை தவிர தமிழ்நாட்டுல அத்தனை கோவில்லையும் கமர்ஷியல் பார்க்கலாம். சிதம்பரத்திலையும் கமர்ஷியல் தான், ஒத்துக்க மாட்டேன். சிதம்பரத்துல ஒரு விதமான கமர்ஷியல், அது இது HRC நடத்துறா, அது நடத்துறா, அவ்வளவுதான். ஸோ அதை பத்தி சொல்ல வேண்டாம். பட் ஸ்டில் இப்போ இதில் என்னன்னா, இப்போ இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது திருக்கடையூரில் போய் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. பட் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் அவ ஆற்றுல பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா அந்த ஆற்றுல பண்ணுற ஹோமமோ அந்த இதுவோ வந்து அந்த ஆற்றுக்கு ஒரு இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல அது என்ன சின்ன இடமா இருந்தாலும் சரி ஆற்றோட பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து அந்த, ஏன்னா 60ஆம் கல்யாணம் ஒரு சில பேர் கிராண்டாக பண்ணிப்பா, மண்டபத்தில் பண்ணிக்கலாம். இங்கே திருக்கடையூர் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன், திருக்கடையூரில் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவா வந்து ஆற்றுல பண்ணிக்கோங்க. அது வந்து என்னுடைய சஜஷனாக நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். ஏன்னா வந்து அந்த இடத்துல நான் ஒரு 2-3 இது போய் அட்டென்ட் பண்ணேன், அந்த அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ அங்கே ஒன்றும் தெரியல. சுவாமி அம்பாளோட அனுகிரகம் இருக்குது, அது கண்டிப்பாக. நீங்கள் ஆற்றுல பண்ணிட்டு திருக்கடையூர் போய் சேவிச்சிட்டு வாங்க, அது பண்ணலாமே. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஏன்னா அந்த ருத்ரேகாதசினி அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்களோ, ஒரு தடவை ருத்ரன் சொல்கிறதுக்கு வந்து இத்தனை ஒரு பவர் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாள். அது ஒரு நாளைக்கு 11 பேர் சேர்ந்து 11 தடவை சொல்கிறது அப்படின்றது ஒரு விதமான ஒரு எனர்ஜியை உண்டு பண்ணுறது. ஸோ ருத்ரம், அதிருத்ரம், மகாருத்ரம் அப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த ருத்ரேகாதசினி அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ஆற்றுல பண்ணால் அந்த ஆற்றுக்கு ஒரு
சுபிக்ஷத்தை தரும் அப்படின்னு ஒரு இது. ஸோ அந்த விதத்தில் அதை இங்கே பண்ணிக்கலாம், ஆற்றுல பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொன்னேன். அதர்வைஸ் அங்கே கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலாக எனக்கு தென்பட்டுது. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் ஆற்றுல பண்ணிக்கோங்க, இல்லை கிராண்டாக பண்ணுறது இருந்தால் மண்டபத்திலே பண்ணுங்க. சக்திக்கு ஏற்ற மாதிரி கோவில்ல போய் பண்ணிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை ஆற்றுல பண்ணிக்கிறது. ஆமாம், யதாசக்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது போன வாரத்தோடைய க்ஷேத்திரம். இந்த வாரத்தோடைய ஒரு நிமிஷம், கோயம்புத்தூர்ல வந்து காலகாலேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல கூட பண்ணி வைக்கிற, அது ரொம்ப 2000 வருஷத்துக்கு முந்தி பழமையான சிவன் கோவில். அது அவ்வளவு பிரபலம் ஆகல, ஆனா அங்க கூட 60ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறான். அது ரொம்ப நல்ல பழமையான வில்லிவாக்கத்து பக்கத்துல வட திருக்கடையூர்னு ஒண்ணு ஓபன் பண்ணிருக்கா. அது ரொம்ப காலமா இருக்கா அந்த கோவில் அப்படின்னு சொல்றாவா, தெரியல எனக்கு. ஆனா அங்கேயும் இருக்குமா? வேளாச்சேரியிலே இருக்கு. பாருங்க எத்தனை வட திருக்கடையூர். அதான். ஸோ சரி, அதுக்குள்ளலாம் போக வேண்டாம். இந்த வாரத்தினுடைய கஜக்ஷேத்திரத்துக்கு போவோம். அதுதான் சொல்றேன், இந்த அளவு கமர்ஷியல் ஆயிடுது பாருங்க. இந்த வாரத்துக்கான க்ஷேத்திரம் அப்ப நம்ம ஆத்தையே வட திருக்கடையூர் மென்ஷன் பண்ண வேண்டியதான். நம்மளே ஒரு பிரான்சைசி வாங்கி திருக்கடையூருக்கு வடக்குல இருந்தா வட திருக்கடையூர், தெற்குல இருந்தா தெற்கு திருக்கடையூர், அவ்வளவுதான். திருக்கடையூர் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் சூப்பர் கோவில் இது. இது வந்து ஒரு க்ளூ கொடுத்தாதான் எல்லாருக்கும் கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த கோவில் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கோவில். இது ஃபர்ஸ்ட் க்ளூ. இது எந்த வைணமா சைவமாங்கிறதையும் சொல்லிடலாம் இல்லையா? காமன் அது. இது வந்து ஆமா, இது வந்து காணாபத்தியத்துல இருக்கிற ஒரு கோவில். ஓகே, இந்த ஸ்கிரீன்ஷாட் குரூப்ல ஷேர் பண்றோம், நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணலாம். we will see about this next class. சங்கரநாராயண கோவில் இல்ல, அவ்வளோ ஈஸியா கொடுக்க மாட்டோம். ஏன்னா போன வாரம் தான் நாங்கள் அமிர்தகடேஸ்வரர் கொடுத்துருக்கோம். ஆமா சரி, இந்த போட்டோ வந்து குரூப்பில் அனுப்பப்படும். ஓவர் டு பாலு. நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஆமா, ஃபார் லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்பம். இல்ல நீ முடிச்சுட வேணாம். அது இன்னைக்கு என்ன ஸ்லோகமோ 10 பார்த்தோம் இல்லையா போன வாரம்? 11 பார்த்தோம். முடிச்சிடலாம் அப்படியே. ஓகே, 10வது ஸ்லோகம் ஒரு தடவை ரிசைட் பண்ணிட்டு 11வது ஸ்லோகத்துக்கு போவோம். யார் சொல்லணும் கௌரி? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கனகதாரா ஸ்தோத்திரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்பம். லதா சூரியனோ அப்படின்றதுக்காக தான் நான் ஒன்று எடுக்க சொன்னேன். சரி ஓகே, லதா மாமி ஜாயின் பண்ணிக்கோங்க பாலுவோட. ஓகே மாமி நமஸ்காரம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போன வாரம் வந்தவா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. சிறப்பாக நடந்து முடிச்சது. வர முடியாதவா மனசோடு அங்கே வந்தவாளுக்கெலாம் ரொம்ப ரொம்ப இது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் வீடியோ பார்த்து எல்லோரும் கமெண்ட்லாம் போட்டிருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வர முடியாதவாளுக்கு அடுத்த இன்னும் கூடிய விரைவில் வேறு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம இன்னொரு தடவை மீட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். கண்டிப்பா முன்னாடியே சொல்லிடுறோம் மேம். 4 மாசம் முன்னாடியே அறிவிக்கப்படும். டிக்கெட் எப்போ ஓபன் ஆகுதோ அடுத்த ஸ்டேட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்துடுறோம் நாங்க எல்லாரும் அடுத்த செக்மெண்ட்டுக்கு. அவ்வளவுதான். ஓ, அதுக்கு என்ன வெல்கம். ரொம்ப சந்தோஷம். சோ இப்போ 10வது ஸ்லோகம் ஒரு தடவை பார்த்துடலாம். பார்த்துட்டு அந்த 11வது ஸ்லோகம். गीर्देवतेति गरुडध्वज सुन्दरीति
गीर्देवतेति गरुडध्वजसुन्दरीति ம் शाकम्भरीति शशिशेखरवल्लभेति सृष्टिस्थिति प्रलयसिद्धिषु संस्थितायै तस्यै नमस्त्रिभुवनैकगुरोत्तरुण्यै. எஸ். ஸோ இந்த ஸ்லோகத்தில் மகாலட்சுமியை பார்த்தார். மகாலட்சுமியினுடைய மூலஸ்வரூபம் என்னவோ அந்த அம்பாளை பற்றி நினச்சி, அம்பாளே நீ தான் வந்து சரஸ்வதியாக இருக்க, நீ தான் லக்ஷ்மியாக இருக்க, நீ தான் கௌரியாக இருக்க, நீ தான் மகாதேவியாக இருக்க அப்படின்னு சொல்லி பாடுறார் இந்த ஸ்லோகத்தில். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துலேருந்து நாமாக்கள், இந்த நமஹா நமஹன்னு சொல்லி சொல்ல போகிறார் ஒவ்வொன்றத்தையும். இந்த நமஹாக்கு அப்படி என்ன ஒரு பவர் இருக்கு அப்படின்னா, அதாவது ஸ்வாஹா ஸ்வதா வௌஷட் இது இந்த மாதிரி ஒரு சில இது இருக்கு, சிலபல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து சொல்றவாளுக்கு ஒரு ஒரு தகுதி வேணுமா, அந்தந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஸ்வதா நமகான்னு சொன்னா யார் யார் தர்ப்பணம் பண்ணுறாளோ அவளால தான் சொல்ல முடியும். ஏன்னா அது பித்ருக்களுக்கு உண்டான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த ஸ்வதா அப்படின்னு ஸ்வதாவோ ஸ்வாஹாவோ, இப்போ ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணும்போது தான் ஸ்வாஹான்னு சொல்ல முடியும், சும்மா ஸ்வாஹா சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிற இதில் யார் வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருக்குது அப்படின்னா அது நமஹா. இந்த நமஹா அப்படின்னு சொல்கிறத இப்படி சொல்லிகிட்டே இருந்தேன்னா நமஹா நமஹான்னு சொன்னால் மனஹா அப்படின்னு மாறும். மனஹா அதாவது திருப்பி போட்டால் மனஹான்னு வரும். ஸோ அந்த ஒருத்தரை நமஹா ஒன்று நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த நமஹான்ற விஷயம் வந்து அந்த உள் மனசிலிருந்து வந்தனா அது வந்து இட் இஸ் கிவிங் அ கிரேட்டர் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்கிறார். அந்த விதத்தில் இந்த நமஹா அப்படிங்கிறது மனஹா, அதாவது மனசிலிருந்து வர்ற நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது. இதை நமஸ்காரமாகவே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து அந்த நமஹான்னு சொல்கிற அந்த பாவத்தில் அந்த சரண்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இந்த நமஹா இருக்குது. நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ சரண்டர் டு யூ, உன்னிடம் நான் சரணடைகிறேன் அப்படின்றது தான் இது. ஸோ அந்த இடத்துல அந்த விதத்தில் ஆதிசங்கரர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நமஹா அப்படின்னு சொல்ல போகிறார். அதனால்தான் இந்த தேவி மகாத்மியத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் அந்த யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்தித்தான்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகத்திலேருந்து வரும். நமஸ்தஸ்யை நமஹா, அந்த மாதிரி உனக்கு நமஸ்காரம், அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம். யார் எந்த தேவியானவள் இந்த ரூபத்தில் இருக்கிறாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னா வருது. அதனால அந்த நமஸ்கார பாவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கிற ஒரு பாவம். அந்த பாவத்தில் இருந்தால் மகாலட்சுமியினுடைய பார்வை கிடைக்கும் அப்படின்றதுனால கனகதாரா ஸ்தோத்திரத்தில் 11வது ஸ்லோகத்துலேருந்து ஒரு 4-5 ஸ்லோகங்களுக்கு வந்து இப்போது இனிமேல் ஆதிசங்கரர் ஒரு நமஸ்காரம் பண்ண போகிறார் ஒவ்வொரு அம்பாளுடைய ஒவ்வொரு ஸ்வரூபத்தை. அதில் ஃபஸ்ட் இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் பார்ப்போம். லதா மாமி தானே? ஓகே. ஆமா. ஸ்ருத்யை நமோஸ்து ஸ்ருத்யை நமோஸ்து சுப கர்ம பல பிரசூத்யை. சுப கர்ம பல பிரசூத்யை. ஸ்ருத்யை நமோஸ்து சுப கர்ம பல பிரசூத்யை. ஸ்ருத்யை நமோஸ்து சுப கர்ம பல பிரசூத்யை. ரத்யை ரத்யை நமோஸ்து நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை. ரமணீய குணார்ணவாயை. ரத்யை நமோஸ்து ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை. ரமணீய குணார்ணவாயை.
சக்தியை நமோஸ்து शक्त्यै नमोऽस्तु சதபத்ர शतपत्र நிகேதனாயை. निकेतनायै சக்தியை நமோஸ்து शक्त्यै नमोऽस्तु சதபத்ர நிகேதனாயை. शतपत्र निकेतनायै புஷ்டியை நமோஸ்து पुष्ट्यै नमोऽस्तु புருஷோத்தம வல்லபாயை. पुरुषोत्तमवल्लभायै புஷ்டியை நமோஸ்து पुष्ट्यै नमोऽस्तु புருஷோத்தம வல்லபாயை. पुरुषोत्तमवल्लभायै ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம ஃபலப்பிரசூத்யை. श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफलप्रसूत्यै ரத்யை நமோஸ்து रत्यै नमोऽस्तु ரமணீய குணார்ணவாயை. रमणीयगुणार्णवायै சக்தியை நமோஸ்து शक्त्यै नमोऽस्तु சதபத்ர நிகேதனாயை. शतपत्रनिकेतनायै புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. पुष्ट्यै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै அதாவது சுப்பிரமணிய புஜங்கத்தில் 19வது ஸ்லோகத்திலையோ இல்லையோ பார்த்தோம். பெரியவா எல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, 4வது விபக்தியில் நமஹான்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்கிற நாமாக்களுக்கு பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறான்ற மாதிரி அந்த ஸ்லோகங்களில் பார்த்தோம். அதாவது குமாரேஷ சூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்திபாணே மயூராதிரூಢ புலிந்தாத்மஜாகாந்த பக்தார்த்திஹாரின் பிரபோ தாரகாரே சதாரக்ஷமாம் துவம். 11 நாமாக்கள் என்னமோ வந்தது. ஸோ அந்த நாமாக்களை நமஹான்னு சொல்கிறதா சொன்னா அதுக்கு பலன்கள் ஜாஸ்தி. ஸோ அந்த நமஹா அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப பலன் ஜாஸ்தி. ஏன்னா அது அந்த பாவத்தினுடைய வந்தா. ஸோ அப்போது ஆதிசங்கரர் மறுபடியும் என்ன பண்ணுறார், இந்த போன ஸ்லோகம் மாதிரி தான் அம்பாளை சிருஷ்டி ஸ்திதி லய காரிணியாக நினச்சி இந்த 3த்தையும் சொல்கிறார். சொல்லி அதுக்கப்புறம் புருஷோத்தம வல்லபா. நான் தான் சொன்னேனே, ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அவர் இந்த மகாவிஷ்ணுவினுடைய பத்தியானவளே அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதே கிடையாது. அந்த விதத்தில் அவர் முதல்ல அந்த லாஸ்ட் வார்த்தைக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா புருஷ உத்தமன், புருஷர்கள்லேயே உத்தமனாக இருக்கிறவன் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவினுடைய வல்லபா அப்படின்னா அவனுடைய பத்னி அப்படின்னு சொல்கிறார். ஸோ நமோஸ்து புஷ்டியை நமோஸ்து, இந்த புஷ்டியைன்ற வார்த்தையை கடைசியாக வரும். புருஷோத்தம வல்லபாயை நமஹா சொல்லிட்டார். வெரி குட். இப்படி இந்த புருஷோத்தம வல்லபாவாக இருக்கிற மகாலட்சுமி எப்படி இருக்கா அப்படின்னா, ஸ்ருத்யை ஃபஸ்ட்டு சொல்கிறார். வேத ரூபிணியாக இருக்கிறவள். இப்போ இந்த வேத அப்படின்றத திருப்பி போட்டால் தேவ அப்படின்னு வரும். நம்மளால் இந்த தேவர்களை பார்த்துருக்கோமா? நம்மளாம் யாராவது பார்த்துருக்கோமா அந்த ஃபோட்டோவை தவிர? இப்போ மகாலட்சுமின்னா மகாலட்சுமிக்கு இப்படி ஒரு ரூபம் இருக்குது அப்படின்றது நம்ம நேராக பார்த்துருக்கோமா யாராவது? இல்லை. அப்படி நேராக பார்க்க முடியாதவளுக்கு என்ன அப்படின்னா, வேதத்தை கேட்கறதே போருமா அது காண்பிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த வேதத்தை ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறது ஸ்ருத்வா கேட்டல் ஆர் செவி வழியாக வந்த விஷயம் அப்படின்றதுனால வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர். அது எங்கேயும் ஏட்டுலலாம் கிடையாது. இது வெறும் கேட்டு சொல்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்ருதி. ஸ்ருத்யை. அப்படி இந்த வேதஸ்வரூபிணியாக இருக்கிறவள், சரஸ்வதி ஸ்வரூபமாக இருக்கிறவள் மகாலட்சுமி அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பிக்கிறார், வேதம்தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அப்படின்றதுனால ஸ்ருத்யை நமோஸ்து அப்படின்னு சொல்கிறார். இந்த வேதத்தை படிக்கிறதுனால என்ன பலன் இருக்குது
அப்படின்னா அது ஒருத்தனை நல்வழிக்கு கொண்டு வருமா. அது அவனுடைய கர்மாவினுடைய செயல்களை நல்ல கர்மாவினுடைய செயல்களாக மாற்றும். சுப கர்ம பலம். நல்ல சுபன நல்ல கர்ம பலம், அதாவது கர்ம பலன்கள்ல 2 விதமான கர்ம பலன்கள் இருக்கு. நம்மளுக்கு இப்போ புரியுறது. துஷ்கர்ம கர்மம். துஷ்கர்மம் பண்றதுனால அதையும் ஆதிசங்கரர் போன ஸ்லோகங்கள்ல சொன்னார். துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம். நீ எங்கேயோ தூரத்துல கொண்டு போய் என்னுடைய துஷ்கர்மங்கள் எல்லாம் போடுங்கிறார். அதை போட்டாச்சு, நல்லிஃபை பண்ணியாச்சு. அந்த இடத்துல எனக்கு சுப கர்மம் வரணுமே, அதை யாரு தரா அப்படின்னா ஸ்ருத்யை நமோஸ்து. யாரு வேத ரூபிணியா இருக்கிற அம்பாள். வேதத்தை படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா மணிஷா பஞ்சகத்திலேயோ இதுலையோ ஆதிசங்கரர் சொல்வார். அது அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதில் ஆதிசங்கரர் சொல்வார் இந்த மாதிரி வேதத்தினுடைய பலன் அந்த கர்ம பலனுடைய அனுஷ்டானம் அது 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 கிடைக்கிறது நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ ஸ்ருத்யை நமோஸ்து, இந்த வேதரூபிணியா இருக்கிற அம்பாள் அவ என்ன தரா அப்படின்னா சுப கர்ம பலம். அதாவது இப்போ இந்த இடத்துல பாருங்க, வேதமாக இருக்கிறதும் நீதான் அப்படின்னு நமஹா அப்படி சொல்றோம். அந்த வேதன் கொடுக்கிற பலனும் நீதான். அந்த சுப கர்ம பல பிரசூத்தியைனா கொடுக்கிறவள். ஸோ சுப கர்ம பலத்தை அளிப்பவளே. அப்போ இது இப்படி நீதான் இருக்க, அப்படி நீதான் இருக்க அப்படின்னு சொல்றார் ஆதிசங்கரர். ஸோ இது ஸ்ருத்யை நமோஸ்து சுப கர்ம பல பிரசூத்தி. அடுத்து வரார் இப்போ ஸ்திதி ரத்யை. ரதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தின்றது யாரு? ரதி தேவி எல்லாருக்கும் தெரியும். ரதி தேவி தான் இல்லையா? ஆமா, மன்மதனுடைய மனைவி அவ ரதி. ரதி ரூபம் அப்படின்றது என்ன அப்படின்னா மன்மதனும் ரத்தியும் என்ன வேலை பார்க்கறா எல்லாருக்கும் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பெரும்பாலும் ஒரு மிஸ்கன்செப்ஷன்னா இவா தே ஆர் டெய்டிஸ் ஃபார் ஒரு ஏதோ ஒரு இது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவ பேரே என்ன அப்படின்னா இச்சா. அதாவது ஒருத்தனுக்கு ஆசை வரணும். அது மண்ணாசையாக இருக்கலாம், பெண்ணாசையாக இருக்கலாம், எந்த ஆசையாக வேணா இருக்கலாம். ஆனால் அந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுறவா தான் வா 2 பேர். ஸோ அந்த இப்போ நம்மளுக்கு ஒரு வைராகியம் இருக்குது. நம்ம இது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். 2 விதமாகவும் நினைக்கிறோம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பண்ணக்கூடாதுன்ற நம்ம அந்த வைராகியமும் ஒரு ஆசை தான் அப்படின்னு அத்வைத சித்தாந்தத்தில் சொல்கிறான். நீ பண்ணணும்னு நினைக்கிறதும் உன்னுடைய ஆசை, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதும் உன்னுடைய ஆசை தான். ஸோ அந்த விதத்தில் அந்த ஒரு ஆசைக்கு காரணியாக இருக்கிறவள் அம்பாள். ஸோ அந்த ஆசைக்கு காரணியாக இருக்கிறவன் மன்மதன், ஆசைக்கு காரணியாக இருக்கிறவள் அம்பாள். இப்போ 2 பேரையும் 2 லிங்கங்களில் வச்சுருக்கா. ஸ்திரீ புருஷனா ஒருத்தர், ஸ்திரீக்கு ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மகாவிஷ்ணு மன்மதனாக இருக்கா, இவ ரத்தியாக இருக்கா அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போது ரத்தியை அந்த ஆசையை உண்டு பண்ணுறவள் ஆர் அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த ஒரு பிரேரணையை உண்டு பண்ணுறவள் எல்லாருக்கும். ஸோ அது அப்படி இருந்தால் தானே அந்த சிருஷ்டி நடக்கும். எல்லாரும் போய் ஜடமாக உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யாருக்கு என்ன வேலை நடக்கும்? ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அந்தந்த காரியங்களுக்கான ஒரு தன்மை இருக்கணும், அந்தந்த தன்மையில் எல்லாரும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வேலை நடக்கும். அந்த தன்மையை உண்டு பண்ணுறவள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயி.
அப்படி அந்த அழகான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவள். ரத்யை ரமணீய குணார்ணவாயை நமோஸ்து. சக்தியை, ஸோ இப்போ அந்த சிருஷ்டி நடக்கிறது, ஸ்திதி நடக்கிறது, அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் இந்த பிரேரணைகள் உண்டாருது. இது இப்படி தான் எடுத்துக்கிறோம் நம்ம. அப்புறம் வந்து ஒரு சம்ஹாரமோ ஒரு ஒரு திரோதானமோ அனுகிரகமோ நடக்கிறது. இதை வந்து சக்தியை நமோஸ்து, எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியாக இருக்கிறவள். இப்போ இதுக்கும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எங்கே போனோம் அப்படின்னா சௌந்தர்யலஹரிக்கு தான் போனோம். சௌந்தர்யலஹரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 97வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார், கிராம் ஆஹுர் தேவீம் துருகிண கிருஹிணீம் ஆகமவிதோ ஹரேஹே பத்னீம் பத்மாம் ஹரசஹச்சரீம் அத்ரிதனயாம். அப்புறம் வந்து என்ன வரும், துரியா காபித்வம் துரதிகம நிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமேசி பரபிரம்ம மகிஷின்னு வரும். அப்போ ஆதிசங்கரர் வந்து சொல்றார், நீ வந்து கிராம் ஆஹுஹு, பிரம்மாவினுடைய பத்னியா கிராம் துவாமே கிராம் தேவீம் துவாமேவ கிராம் தேவீம் ஆஹுஹு, நீ வாக்தேவத்தையா வந்து பார்த்தா பிரம்மாவினுடைய பத்னியா இருக்க. துருகிண கிருஹிணீம், துருகிண கிருஹிணீம் துவாமேவ. ஃபஸ்ட்டு நீ வந்து எப்படி இருக்க அப்படின்னா, உன்னையே எல்லாரும் வந்து பிரம்மாவினுடைய மகிஷியான வாக்தேவியான சரஸ்வதியாக நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹரேஃப் பத்னி பத்மாம். ஸோ அப்போ வந்து அடுத்த ஒரு இதில் இந்த இங்கே இந்த படம் எடுக்கும்போது இங்கே கட் பண்ணி அந்த ஷாட் வச்சா நீ பார்த்தா மகாலட்சுமியாக இருக்க. ஹரேஹே பத்னி பத்மா, ஹரியினுடைய பத்னியாக இருக்க. அப்புறம் பார்த்தா ஹர சஹச்சரீம். அப்புறம் பார்த்தா இப்படி திருப்பி பார்த்தா அத்ரிதனயாம், பார்வதியாக நிற்கிற. இது இந்த மூணுத்துக்கும் நாலாவதாக ஒன்று இருக்குது, துரியா காபித்வம். அப்போ அப்படி சொல்கிறார், துரியா காபித்வம்னா இந்த மூணுத்துக்கும் மேலே நாலாவதாக ஒரு ரூபமில் இருக்க. அது என்ன ரூபம் அப்படின்னா மகாமாயா விஸ்வம் பிரமேசி, பரபிரம்மத்துக்கும் மகிஷி. இந்த மூணு விதத்துலேயும் நாலாவது விதம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விதம் இல்லை. இந்த மூணுத்துலேயும் நீ தான் இருக்க, அந்த நாலாவதாகவும் நீ தான் இருக்க. அது பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபமான பரபிரம்ம மகிஷியாக இருக்க. இந்த காமேஸ்வரியாக இருக்க, நீ காமேஸ்வரியாக இருக்க அப்படின்னு சொல்கிற. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்கிற கிராம் ஸ்ருத்தியை நமோஸ்து சுபகர்ம பலம். அதாவது வேதத்தினுடைய பலனாக இருக்கிற சுப கர்மம் அப்படின்ற பலத்தை அழிக்கக்கூடியவளாகவும் இருக்க, வேதமாகவும் இருக்க. அப்புறம் இந்த ரத்தியை, அதாவது ஆசையை உண்டு பண்ணுறவளாகவும் இருக்க, ரமணீய குணார்ணவாயை, இந்த கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் கலந்த. ஏன்னா கல்யாண குணங்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மகாவிஷ்ணுவுக்கு இருக்கிற குணங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ கல்யாண குணாரத்னமாக இருக்கிற குணார்ணவாயை அப்படி இருக்க. அப்புறம் சக்தியை, பராசக்தியாக இருக்கிற சக்தியை நமஹா, பராசக்தியாக இருக்கிறவளுக்கு நமஸ்காரம். அப்படிப்பட்டவள் எப்படி இருக்கா அப்படின்னா சதபத்திர நிகேதனாயை. அவள் எங்கே இருக்கா, 100 இதழ்கள் கொண்ட தாமரையில் அமர்ந்திருப்பவள். ஆவரணங்கள் அப்படின்னு சொல்லுவாள். இந்த 100 விதமான 100 இதழ்கள் கொண்ட தாமரை, யாராவது பார்த்துருப்பேளா தெரியல. நான் ஒரு 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். 100 இதழ்கள் கொண்ட தாமரை. 1000 இதழ் கொண்ட தாமரையெல்லாம் நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியல. ஸோ 100 இதழ்கள் கொண்ட தாமரை இருக்குது. ஸோ அந்த 100 இதழ்கள் கொண்ட தாமரை சதபத்திர நிகேதனான்னா அந்த இடத்துல வந்து வாசம் செய்யக்கூடியவள். அப்படிப்பட்டவள் புஷ்டியை நமஹா. இந்த புஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சம்பூர்ணமாக இருக்கிற ஒரு தேவதை, இதெல்லாம் இருக்கிற தேவதை.
புஷ்டி. இப்போ புஷ்டியாக இருக்கான் அப்படின்னா நிரம்பி, என்ன சொல்கிறது, எல்லாம் வளமாக, இந்த வளத்தை. ஏன்னா அட்லாஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா மகாலட்சுமி கிட்டேருந்து பைசா மட்டும்தான் வேணும் கிடையாது. மகாலட்சுமி எல்லாத்துக்கும் தேவதை. ஹெல்த்து, இது பைசா அப்படின்னு ஏன்னா எல்லாத்துக்கும், அதாவது சாப்பாடு, தனலக்ஷ்மியாக வழிபடுறோம், தானியலக்ஷ்மியாக வழிபடுறோம், வீரலக்ஷ்மியாக வழிபடுறோம். ஸோ அந்த மாதிரி யோகலக்ஷ்மியாக வழிபடுறோம். இந்த மாதிரி புஷ்டியை அப்படி வந்து புஷ்டி ரூபமாக இருக்கக்கூடியவள், சமிருத்தியை தரக்கூடியவள், அவளுக்கு நமஸ்காரம். ஸோ ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம ஃபலப்பிரசூத்யை, ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, சக்தியை நமோஸ்து சதபத்திர நிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. இந்த ஸ்ருத்யை சுபகர்ம ஃபலப்பிரசூத்யை, ரத்யை ரமணீய குணார்ணவாயை, சக்தியை சதபத்திர நிகேதனாயை, புஷ்டியை புருஷோத்தம வல்லபாயை 8 நாமாக்கள் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் எல்லாருக்கும் நமஹா நமஸ்காரமானது. அஸ்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து இந்த 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை ஒரு 2 தடவை சொல்லிடுவோம், அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம ஃபலப்ரசூத்யை, ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம ஃபலப்ரசூத்யை, ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. So moving to அடுத்த section, Shri Lakshmi Nrsimha Karavalamba Stotram. Over to Balu. நமஸ்காரம் எல்லாருக்கும். ஸோ போன வாரம் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம் 1 and 2 பார்த்தோம் டான்சர்ஸ் கோவிலில். இந்த வாரம் 3 and 4 பிளான் இருக்கு. 3 and 4ல கொஞ்சம் பேதங்கள் உண்டு. நான் ஒரு இடத்துல ஒரு பேதம் உண்டு. அதனால அது என்ன பேதம்ங்கிறதையும் இந்த கிளாஸ்லேயே கவர் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ நீங்க அதை சொல்லிக்கலாம். ஸோ 3 and 4. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஒரு தடவை நானே ஒரு தடவை சொல்லிடுறேன். 3 and 4 அதுக்கப்புறமா we will have one of the bhaktas chanting. ஸ்லோகம் 1 போயிடுங்க. சாரி பாலாஜி, நீங்க வரைஞ்ச கோலம் தானே? ஆமா ஆமா ஆமா, நரசிம்ம ஜெயந்திக்கு வரைஞ்சிருந்த கோலம். கரெக்ட். ஸ்ரீமத் பயோ நிதி நிகேதன சக்கரபாணி, भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते, योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत, लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. अर्थ श्लोकम्. ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीट कोटि, संघट्टिताङ्घ्रिकमलामलकान्तिकान्त, लक्ष्मी लसत्कुच सरोरुह राजहंस, लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. இது ரெண்டும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த தேர்ட் ஸ்லோகம் இப்ப பார்க்கலாம். அதாவது கராவலம்பம் அப்படின்னாக்க உன் கையால எனக்கு உதவு, மம கராவலம்பம் தேகி, எனக்கு உன்னுடைய உதவி தேவை, உன் கையால என்னை பிடிச்சு காப்பாத்து அப்படின்னு வேண்டிண்டு ஆதிசங்கரர் எழுதின ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன் கராவலம்பம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு அவர் எங்க இருக்கார், அவர் பக்கத்துல யாரு இருக்கா, பார்க்கடல்ல இருக்கார், மகாலட்சுமியோட இருக்கார், என்னென்ன வச்சுட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே சம்சார சாகரத்திலிருந்து எனக்கு முக்தி வேணும், இதுல இருந்து நான் கடந்து வரணும் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகத்திலையும் யார் யாரெல்லாம் அவர்கிட்ட வேண்டின்னு இருக்கா, அவளை எதுக்காக வந்து வேண்டின்னு இருக்கா, படகா எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர், அப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மா உன்னை நமஸ்கரிக்கிறேன், எனக்கு என்ன நீ காப்பாத்து, எனக்கு நீ அடைக்கலம் கொடு அப்படின்னு வேண்டிண்டு சொன்ன ஸ்லோகம் தான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகம். தேர்ட் ஸ்லோகம்
சம்சார கோர கஹனே தரதோ முராதே மாரோக பீகர மிருக பிரவரார்திதஸ்ய ஆர்த்தஸ்ய மத்சர நிதாக நிபீடிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். ஸோ எப்பவும் போல லாஸ்ட் லைன் வந்து லக்ஷ்மி நிருசிம்மா மம கராவலம்பம் தேகி, எனக்கு உன்னுடைய கையால அடைக்கலம் கூடி என்னை காப்பாத்து அப்படின்னு வேண்டிட்டு என்னெல்லாம் சொல்றார் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 3 லைன்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது சம்சார சாகரம்னு சொல்லிட்டோம் இல்லையா, அந்த சம்சாரம் அந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கு, அந்த உலகம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வேர்ட் பை வேர்ட் பாக்குறோம். சம்சார கோர கஹன, சம்சாரம்னா அந்த உலகம், கோர அப்படின்னாக்க நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை, ரொம்ப என்ன சொல் பயமுறுத்துறா மாதிரி, ட்ரெம்பிளிங் பயமுறுத்துறா மாதிரி இருக்கிற. கஹன அப்படின்னாக்க டென்ஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல டென்ஸா உலகத்துல பயமுறுத்துறா மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க காடு. இந்த சம்சாரம் அப்படிங்கிற கடல்னு சொல்றோம், சம்சாரம் அப்படிங்கிற காடுன்னு சொல்றோம். இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பயமுறுத்துறா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காடு. சம்சார கோர கஹனி தரதோ அப்படின்னாக்க அங்க அலைஞ்சுன்னு இருக்கிற, வாண்டரிங் அலைஞ்சுன்னு இருக்கிறது. அங்கே முராரே, முரனை கொன்றவனே முராரி அப்படின்னு அவனை கூப்பிட்டு, மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு சம்சார கோர கஹனே தரதோ முராரே, அங்கெல்லாம் அலைஞ்சுன்னு இருக்குப்பா முராரி, அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற. மார உக்ர பீகர மிருக பிரவர ஆர்தித சேர்த்து படிக்கும் போது மாரோக்ர பீகர மிருக பிரவரார்திதஸ்ய, அந்த காட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னாக்க அது ஒரு அனிமலுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா. உக்ரமா ஒரு அனிமல் இருக்கும், சில அனிமல் சாந்தமா இருக்கும், சில அனிமல் நமக்கு பயம் உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அனிமல் மாற அப்படின்னாக்க ஆசை உண்டு பண்ற ஒரு அனிமல், உக்ரம் பயத்தை உண்டு பண்ற ஒரு அனிமல், பீகரனாலும் அதே அர்த்தம் தான். மிருக அனிமல்ஸ், பிரவர ஆர்திதஸ்ய, அதாவது இந்த பிரவரன சீஃப், பிரவர ஆர்திதஸ்ய அதாவது அந்த மாதிரி ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் இருக்கு. அந்த ஒரு மிருகமும் ஒரு வேலையை செய்யறது. நான் அங்க உழண்டுன்னு இருக்கேன். இப்போ அந்த மிருகங்களாவும் அப்படியே எடுத்துக்கலாம், இல்ல நம்மளுடைய குவாலிட்டிஸாவும் எடுத்துக்கலாம். நமக்கு ஆசைங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், பயம்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், இன்னொருத்தர பயமுறுத்துற ஆட்ரிபியூட்டும் இருக்கும். அப்படி உழண்டுன்னு இருக்கும் இல்லையா அந்த காட்டுல. அந்த காட்டுல இருக்கிறத எனக்கு காப்பாத்துது. ஆர்த்தத்ய அந்த ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய, நமக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடிய, மத்தர நிதாக நிபீடிதஸ்ய, இந்த குவாலிட்டிஸ் எல்லாமும் சொல்ற. மத்சர செல்ஃபிஷா இருக்கக்கூடியது, தனக்கு தான் எல்லாம் வேணும், தனக்கு மட்டும்தான் வேணும், ரொம்ப கிரீடியா இருக்கக்கூடிய, செல்ஃபிஷா இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி மத்சர. நிதாக நிபீடிதஸ்ய, பீடிதஸ்ய அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய, நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு ஹர்ட், ஒரு கஷ்டம். நிதாக அப்படின்னா காடு எப்பவும் உஷ்ணமா சீதோஷ்ணம் இருக்கும் இல்லையா, ரொம்ப பயங்கரமா உஷ்ணம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு காடு. ஸோ அந்த காட்டுல அனிமல்ஸ் இருக்கு, ஒரு அனிமல்ஸும் ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த அனிமல்ஸ்க்கு நடுப்புற நான் உழண்டுன்னு இருக்கேன். என்னோட கெட்ட குவாலிட்டிஸான கிரீடினஸையும் செல்ஃபிஷ்னஸையும் இந்த காட்டோட சூடும் என்னை ரொம்ப துன்புறுத்துறது. அதனால லக்ஷ்மி நிருசிம்மா இதுல இருந்துலாம் என்னை காப்பாத்து. லக்ஷ்மி நிருசிம்ம மம கராவலம்பம் தேகி, இந்த மாதிரி குவாலிட்டிஸ்ல இருந்து சம்சார சாகரம்னு போன கிளாஸ்ல பார்த்தோம், அதுல படகா நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். இப்போ இந்த சம்சார காடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய டென்ஸான காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள்டேந்தும் இந்த கெட்ட குணங்கள்டேந்தும் என்ன காப்பாத்து அப்படின்னு வேண்டிண்டு தேர்ட் ஸ்டான்ஸாவை அவர் கம்போஸ் பண்ணிருக்கார். சம்சார கோர கஹனே தரதோ முராரே மாரோக்ர பீகர மிருக பிரவரார்திதஸ்ய ஆர்த்தஸ்ய மத்சர நிதாக நிபீடிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம் அப்படின்னு இந்த மாதிரி கெட்ட குவாலிட்டிஸ் கிட்ட இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் என்னை காப்பாத்து
அப்படின்னு வேண்டிட்டு கம்போஸ் பண்ண ஒரு ஸ்டான்ஸா தான் அந்த தேர்ட் ஸ்டான்ஸா. இதை நம்ம 2 தடவை சொல்லலாம். யார் சொல்லணும் கௌரி இப்போ? கலாவதி மேம். நமஸ்காரம். नमस्ते जी, नमस्ते. संसार संसार घोर घोर गहने गहने शरतो 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 मुरारे. मुरारे. संसार घोर गहने संसार घोर गहने शरतो मुरारे. शरतो मुरारे. मारोग्र मारोग्र भीकर भीकर मृग मृग प्रवरार्दितस्य. प्रवरार्तितस्य. मारोग्र भीकर मृग प्रवरार्दितस्य. मारोग्र भीकर मृग प्रवरार्तितस्य. आर्तस्य आर्तस्य मत्सर मत्सर निदाघ निदाग निपीडितस्य. निपीडितस्य. आर्तस्य आर्तस्य मत्सर निधाग निपीडितस्य. मत्सर निदाग निपीडितस्य. 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 तो சேர்த்து சொல்லும்போது மத்சர நிதாக நிபீடிதஸ்ய. मत्सर निदाग निपीडितस्य. लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम. लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम. இப்போ ஒரு தடவை சொல்லலாம் திரும்ப. संसार घोर गहने संसार घोर गहने शरतो मुरारे. शरतो मुरारे. मारोग्र भीकर मृग प्रवरार्दितस्य. मारोग्र भीकर मृग प्रवरार्तितस्य. आर्तस्य मत्सर निदाघ निपीडितस्य. आर्तस्य मत्सर निदाग निपीडितस्य. लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम्. लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम्. நான் ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன், நீங்க அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஆம். संसार घोर गहने चरतो मुरारे. मारोग्र भीकर मृग प्रवरार्दितस्य. आर्तस्य मत्सर निदाघ निपीडितस्य. लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम्. आम्. संसार घोर गहने चरतो मुरारे. मारोग्र भीकर मृग प्रवरार्तितस्य. आर्तस्य मत्सर निदाग निपीडितस्य. लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम्. இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்க. आम्. संसार घोर गहने चरतो संसार घोर गहने चरतो मुरारे. मारोग्र भीकर मृग प्रवरार्तितस्य. आर्तस्य मत्सर निदाग निपीडितस्य. लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम्. Beautiful. Thank you. Thank you. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜி ஒரு நிமிஷம். மாரோரன் இதுல இருக்கு, ஆனா மாரோக்ரன் இருக்கு. தமிழ்ல மிஸ்டேக் இருக்கு. தமிழ்ல மிஸ்டேக் இருக்கு. தமிழ்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன். மாரோக்ர. ஓகே, தமிழ்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸால பேதமும் இருக்கு. அது என்ன பேதம் இருக்கு இப்ப பிராக்டிஸ்லங்கறத நம்ம அதையும் பார்க்கலாம். சோ சில பேருக்கு சில பாடம் ஆயிருக்கும், சில பேருக்கு வேற பாடம் ஆயிருக்கும் இல்லையா? சோ அந்த என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஃபோர்த் ஸ்டான்ஸா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். கடைசி செக்மெண்ட் முருகனாந்தம்.
நீங்க சொல்லிடுறீங்களா கௌரி? யாராவது சொல்றாங்களா கேட்கலாமே. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? Oh, yes. சொல்லுங்க. யா. ஓகே. சிவகுஹ குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணிவீம் தாதா கருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சக்தி மாதா கி ஜெய். ஜெய் ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். சார், ஒரே ஒரு விஷயம். ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க அந்த லக்ஷ்மி நரசிம்ம இது சொல்லும் போது நான் மனசார நினைச்சேன், இது இன்னைக்கு சொல்ல கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தேங்க்யூ. பகவான் தேங்க்யூ சார். Genuine requests are immediately fulfilled. Exactly. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நமஸ்தே. நமஸ்தே. சொல்றேன் அந்த இது. Yeah. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you. நமஸ்காரம். ரொம்ப நல்லா இருந்தது. எவ்ரி வீக்கும் ஒரு அதாவது எக்ஸெப்ஷனலா இருக்கு. தேங்க்யூ so much. Thank you. Radhe Krishna. Thank you, Ji. Radhe Krishna. Namaskar. Namaskar. தேங்க்யூ சார். Namaskaram. Namaskaram.